அவர்கள் ஏதோ சூரிய திசைனா என்னமோ ஒரு பெரிய ஒரு கெட்ட காலமா நினைச்சுடுறா. ஆனால் அதை எந்தெந்த விஷயங்களை எப்படி சொல்லணும் நம்ம தீர்மானம் பண்ணி சொல்லும் பொழுது தேவையில்லாத பயத்திலிருந்து மக்களை நம்ம காப்பாத்தலாம். அதற்கான தீர்வுகளை நம்ம அழுத்தி சொல்லி கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவளுக்கு அனுகூலமான வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல எவ்வளவு ரகசியங்கள் தென்படுறதோ. இப்போ ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினத்துல மாலை நேரத்துல சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு வழக்கம் போல் நடக்கும். சனீஸ்வர பகவானுடைய குருவாக சொர்ணாகிருஷ்ண பைரவர் திகழறார். மறுநாள் திங்கட்கிழமை மாலை அஷ்டமி பூஜை நடக்கிறது. இந்த அஷ்டமியில கேலண்டர்லயோ பஞ்சாங்கத்திலயோ நீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தான் அஷ்டமி அப்படிங்கிறது போட்டிருக்கா. ஆனால் திங்கட்கிழமை மாலையே அஷ்டமி ஆரம்பிக்க இருக்கிறதுனாலையும் மாலை நேரத்துக்கு இறங்கு பொழுது அப்படின்னு இருக்கிறதுனாலையும் நமது சாஸ்திர சம்பிரதாய ரீதியாக இறங்கு பொழுதில் அஷ்டமி இருக்கும் பொழுது சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்பதாலும் நமது பைரவர் ஆலயத்துல திங்கட்கிழமை மாலை அஷ்டமியானது பூஜை நடக்க போறது. பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையும் திங்கட்கிழமை மாலையும் தரிசனத்துக்கு வாங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழறதுனாலே சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டிய பக்த கொடிகள் அனைவருக்குமே இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு. நடைமுறை ரீதியாகவே இந்த பக்தர்கள் உணர்ந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் எல்லாம் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு